வணக்கம். டிஃப்ரெண்ட் ஷோல்டர்ஸுடன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.06 mm குள் ஸ்டெப் டர்னிங் அவுட்சைட் டயாமீட்டரில் அண்டர்கட் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த பதிவின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த பதிவின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். வெவ்வேறு தோள்பட்டை திருப்புதல் செயல்பாடுகளை செய்யவும், சதுர தோள்பட்டையின் சதுரத்தன்மையை சரிபார்க்கவும், சாய்ந்த தோள்பட்டை அறையை அளவிடவும், நிரம்பிய தோள்பட்டையின் ஆரத்தை அளவீட்டைக் கொண்டு சரிபார்க்கவும், வெட்டுத் தோள்பட்டையின் ஆழத்தை சரிபார்க்கவும். இந்த பயிற்சியை செய்ய தேவையான கருவிகள்: ஸ்டீல் ரூல், அவுட்சைட் கேலிப்பர்ஸ், சக்கி, ஃபேசிங் டூல், டர்னிங் டூல், பார்ட்டிங் டூல், சாம்ஃபரிங் டூல், லூப்ரிகேஷன் ஆயில் வித் கேன், ரேடியஸ் கேஜ். ஸ்டெப் டர்னிங் என்பது குறைந்தது 2 வெவ்வேறு விட்டம் கொண்ட உருளை வடிவ தண்டுகளை இயந்திரமயமாக்கும் செயல்முறையாகும். சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் கருவியை பயன்படுத்தி பொருட்களை அகற்றுவதன் மூலம் சிறிய விட்டம் உருவாக்கப்படுகிறது. இதனால் விட்டம் மாறும் இடத்தில் ஒரு படி மாற்றம் இருக்கும். ஸ்டெப் டர்னிங் ஆபரேஷனை செய்யும் போது பல்வேறு வகையான தோள்களை இயந்திரமாக்க முடியும். அவை: 1 ஸ்கொயர் ஷோல்டர், beveled or angular shoulder, filleted shoulder, undercut shoulder. வெவ்வேறு தோள்களை திருப்புவதற்கான படிவரிசையை இப்போது கற்றுக்கொள்வோம். வெளிப்புற காலிபர்கள் மற்றும் எஃகு விதியை பயன்படுத்தி மாதிரியின் பரிமாணங்களை சரிபார்க்கவும். வேலையை 4 ஜாக்களில் பிடித்துக் கொள்ளுங்கள். பணியிடத்தின் ஒரு முனையில் எதிர்கொள்ளும் செயல்பாட்டை செய்யவும். சக்கிற்கு வெளியே கிடைக்கும் அதிகபட்ச நீளத்திற்கு விட்டத்தை 35 மில்லிமீட்டராக குறைக்க திருப்புச் செயல்பாட்டை செய்யவும். வேலையை தலைகீழாக மாற்றவும். பணிப்பகுதியின் மொத்த நீளம் 100 மில்லிமீட்டர் இருக்கும் வகையில் வேலைப்பகுதியின் மறுமுனையில் எதிர்கொள்ளும் செயல்பாட்டை செய்யவும். 32.5 மில்லிமீட்டர் விட்டத்தை பெற எதிர்கொள்ளும் முனையிலிருந்து 55 மில்லிமீட்டர் நீளத்திற்கு திருப்புதல் செயல்பாட்டை செய்யவும். தோள்கள் எந்திரம் செய்யப்பட வேண்டிய முகமுனையிலிருந்து சரியான தூரத்தில் ஒரு புள்ளி பஞ்ச் அடையாளத்தை உருவாக்கவும். ஒரு நிரப்பப்பட்ட தோள்பட்டைக்கான தளவமைப்பு போது ஆரம் வெட்டப்படுவதற்கு கொடுப்பனவு செய்யுங்கள். 1.5 மில்லிமீட்டர் ஆரம் மற்றும் 60 மில்லிமீட்டர் பனிப்பகுதியின் முடிவில் இருந்து நிரப்பப்பட்ட தோள்பட்டைக்கு தளவமைப்பு முடிவில் இருந்து 58.5 மில்லிமீட்டர் இருக்க வேண்டும். 1.5 மில்லிமீட்டர் ஆரம் கருவியை பயன்படுத்துவதன் மூலம் 0.5 மில்லிமீட்டர் டயாவை அகற்றவும் மற்றும் ஒரு நிரப்பப்பட்ட தோள்பட்டை பெற வடிதல் படி 60 மில்லிமீட்டர் நீளம் வரை திரும்ப. எதிர்கொள்ளும் முனையிலிருந்து 40 மில்லிமீட்டர் நீளத்திற்கு விட்டத்தை 28 மில்லிமீட்டராக குறைக்க திருப்புதல் செயல்பாட்டை செய்யவும். ஸ்கெட்சின் படி 45 டிகிரிக்கு 2 மில்லிமீட்டர் வளைந்த தோள்பட்டை பெற சேம்பரிங் ஆபரேஷன் செய்யவும். தேவையான நீளத்தை குறிக்க வேலையின் சுற்றளவை சுற்றி ஒரு கூர்மையான கருவி பிட்டின் புள்ளியுடன் ஒரு ஒளி பள்ளத்தை வெட்டுங்கள். எதிர்கொள்ளும் முனையிலிருந்து 15 மில்லிமீட்டர் நீளத்திற்கு விட்டத்தை 26 மில்லிமீட்டராக குறைக்க திருப்புதல் செயல்பாட்டை செய்யவும்.
பக்கக்கத்தி கருவியை பயன்படுத்துவதன் மூலம் ஸ்கெட்சின் படி ஒரு சதுர தோள்பட்டையை பெறுங்கள். இப்போது அண்டர்கட் திருப்புவதற்கான வரிசையை கற்றுக்கொள்ளுவோம். டூல் போஸ்டில் அண்டர்கட்டிங் டூலை மைய உயரத்தை சரிசெய்ய அமைக்கவும். தோள்பட்டை இயந்திரம் செய்யப்பட வேண்டிய முகமுனையிலிருந்து 70 மற்றும் 75 மில்லிமீட்டர் புள்ளியில் ஒரு புள்ளியை உருவாக்கவும். தோள்பட்டையின் அடிப்பகுதிக்கு முடிந்தவரை சிறிய விட்டத்தில் சுண்ணக்கட்டி அல்லது தளவமைப்பு சாயத்தை பயன்படுத்துங்கள். முகத்தில் உள்ள சுண்ணாம்பு அல்லது லேஅவுட் சாயத்தை அகற்றும் வரை டூல்பிட்டின் புள்ளியை உள்ளே கொண்டு வந்து மேல் ஸ்லைடு பட்டை காலரை 0 அமைக்கவும். வெட்டு நடவடிக்கைக்கு உதவுவதற்கும் ஒரு நல்ல மேற்பரப்பை உருவாக்குவதற்கும் ஒரு வெட்டு திரவத்தை பயன்படுத்துங்கள். குறுக்கு ஸ்லைடு கைப்பிடியை எதிரெதிர் திசையில் திருப்புவதன் மூலம் வெட்டுக்கருவியை திரும்பப் பெறவும். அண்டர்கட் தோள்பட்டை சரியான ஆழத்திற்கு இயந்திரமயமாக்கப்படும் வரை மேலே உள்ள நடைமுறையை மீண்டும் செய்யவும். செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை. விட்டத்தை பொறுத்து RPM-ஐ தேர்ந்தெடுக்கவும். கருவியை சரியாக அமைக்கவும். வரைபடத்தின்படி நீங்கள் வெவ்வேறு தோள்களை பெறுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எஃகு விதியை பயன்படுத்தி படிகளை சரிபார்க்கவும். போதுமான குளிரூட்டியை பயன்படுத்தவும். கூர்மையான மூலைகளை அகற்றவும். அனைத்து பரிமாணங்களையும் சரிபார்க்கவும். மறுபரிசீலனை செய்ய பின்வருவனவற்றை செய்ய நாங்கள் கற்றுக்கொண்டோம். வெவ்வேறு தோள்பட்டை திருப்புதல் செயல்பாடுகளை செய்யவும். சதுர தோள்பட்டையின் சதுரத்தன்மையை சரிபார்க்கவும். சாய்ந்த தோள்பட்டை அறையை அளவிடவும். நிரம்பிய தோள்பட்டையின் ஆரத்தை அளவீட்டை கொண்டு சரிபார்க்கவும். வெட்டுத் தோள்பட்டையின் ஆழத்தை சரிபார்க்கவும். எனவே டிஃபரண்ட் ஷோல்டர்ஸுடன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.06 mm-க்குள் ஸ்டெப் டர்னிங் அவுட்சைட் டயாமீட்டரில் அண்டர்கட் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.